சோ இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது யூகிக்க நீங்க முடியுதா? விஜய் நம்பர் வச்சிருக்கீங்களா? இருந்தா குடுங்க, நானே கேட்டு சொல்றேன். சொல்லுங்க விஜி, அது அடுத்த உங்களுக்கு நடவடிக்கை. தெரியலம்மா, அவர பத்தி உங்களுக்கு தெரியலம்மா. எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கும் அவர் இப்ப அரசியல்ல செய்யற விஷயங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. எனக்கு அவரை பர்சனலா தெரியும். அந்த விஷயங்கள்லாம் கேட்டீங்கன்னா, பர்சனலா அவர் என்ன சாப்பிடுவாரு, அவர் ஹேங் அவுட் பிளேஸ் எது, இந்த கதைகள்லாம் எனக்கு தெரியும். இப்ப நேர்ல போய் அவரை சந்திக்கணும்னா எங்க சந்திக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. கூடவே இருக்க சஞ்சீவ் கிட்ட கேட்டா, அது வந்து எனக்கே கரெக்டா தெரியல அப்படின்றாரு. அட்லீஸ்ட் நான் திரும்ப திரும்ப கேட்கறது தான். நான் அன்னைக்கும் விஜய் மேல எனக்கு கோவம் வந்து கோவம் கிடையாது. நான் என்ன கோச்சிட்டு என்ன பண்ண போறேன்? அதாவது உங்கள டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ண முடியல. எனக்கு உங்க நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. நீங்க அதுக்கப்புறம் 10 நம்பர மாத்திருக்கலாம். சஞ்சீவ்னு எங்களுக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்காப்லல்ல. ஆமா. அவரு எது கேட்டாலும் தெரியாதுன்றீங்க. ஆனா அவரோட தான் சுத்திட்டு இருப்பாப்ல. அப்போ நாங்கலாம் யாரு? நான் வந்து இப்போ பொது ஜனமா? பொது ஜனம் தான். ஆனா உங்களுக்கெல்லாம் நான் வந்து 25, 30 வருஷம் முன்னாடியே நம்மலாம் ஒண்ணா வொர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா. எனக்கே உங்கள எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. அப்புறம் நம்ம ஷைலு எப்படி கான்டாக்ட் பண்ணும்? ருஜன்யா எப்படி கான்டாக்ட் பண்ணுவா? எப்படி பண்ணுவா? அவரே கூப்பிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்லயோ, 7 ஸ்டார் ஹோட்டல்லயோ அக்காமடேஷன் குடுத்துருக்காராம்ல. ஆமா. அவரா கூப்பிட்டா தான் நம்ம போய் பார்க்க முடியும். இந்த விஷயமா நான் வந்து அவர் கூட நெறைய படங்கள்ல நடிச்ச ஒரு அண்ணா. நான் அண்ணான்னு கூப்பிடுறேன். அவர்ட்ட கேட்டா அவர் கூட அதான் சொன்னாரு. அம்மா, ஃபர்ஸ்ட்டு இதுக்கு என்ன கூப்பிட்டாங்கம்மா. அடுத்ததுக்கு எனக்கு ஒண்ணும் சொல்லல. சொன்னால் நான் ஒரு வேள போலாம். அந்த அளவுக்கு தெரியல. இப்படி ஒரு மூடி மறைச்சு யார தாண்டி யாரு எ எனக்கெல்லாம் கோவப்படுற 100% ரைட்ஸ் இருக்கு. எனக்கு அவங்க மேக்கப் மேன் நாகராஜ் தான் எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து மேக்கப் போட்டதே. அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். சரி. இவங்க கம்பெனிக்கு, அவங்க அப்பா கம்பெனிக்கு வேலை செஞ்சிருந்த ஜேபி அண்ணா தெரியும். எல்லாரையும் எங்களுக்கு தெரியும் தான். தெரிஞ்சு யாரு கேட்டாலுமே பக்கத்துல போ முடியாது, பேச முடியாது, தெரியாது. அவரு பேச மாட்டாரா? என்னோட கேள்வி. விஜய் அவர்கள் பேசுவாரா எல்லார்கிட்டயும்? நீங்க பேசி பழகியிருப்பீங்களம்மா. இப்ப எல்லாரும் கேட்டா அவர் ரொம்ப சைலண்ட் அமைதியா நல்லா இருப்பாரு அப்படின்னு பேசுவாரு. சொல்லு. ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவார். செம்ம காமெடியா பேசுவாரு. செம்மையா வெறுப்பேத்துவாரு. மேபி அவர் வளர வளர அந்த ஒரு அ அப்படி ரிசர்வ்டா இருந்தால் ஒரு மரியாதை அப்படின்னு அவரு நெனச்சிருக்கலாம். அதனால அப்படி பேசாம போயிருக்கலாம். என்கிட்ட அழகிய தமிழ் மகன் அப்ப கூட என்ன கூப்பிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு, என் தம்பிய விசாரிச்சு, என் தங்கை இறந்து போனத பத்தி கேட்டு, சாரிப்பா அப்படின்னு பேசினாரு. நல்லாவே பேசுவார்.